ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஃபியா கிரியேஷன். நம்ம எப்பயுமே ஒரு ப்ளவுஸை தைச்சி முடித்தோன்னே அதை அயர்ன் பண்ணாமல் கஸ்டமர்கிட்ட கொடுக்க மாட்டோம். அப்போ தான் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும்ன்ட்டு. அந்த அயர்ன் பண்ணுறப்போ நம்ம கப் ஷேப்பு கொஞ்சம் நமக்கு எடுப்பாக தெரியணும், கப் ஷேப் வந்து நல்லா இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து அயர்னிங் பில்லோ வந்து தேவைப்படும். அதாவது கப் ஷேப்புக்கு தேவைப்படுற அயர்னிங் பில்லோ தான் இது. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு கப் ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து எக்ஸஸாக எதுலையாவது இருந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் இருக்கலாம். இல்லை வந்து நீங்கள் இந்த பட்டன் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா, இந்த பேடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதோட ஷேப்பு ரவுண்டை வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி டபுள் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இது வந்து 2 தேவைப்படும். அதனால் கட் பண்ணும்போதே டபுள் கிளாத்தாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ரவுண்டை போட்டுட்டு அந்த ரவுண்ட்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றி ரவுண்ட்லேயும் 3 இன்ச்சஸ் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டு வந்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் நமக்கு. இது வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம வந்து கப் ஷேப்பே நமக்கு கிடைக்காதப்போ இதை வச்சு அயர்ன் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ண இடத்த ஃபுல்லாகவே நம்ம வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் நம்ம. இதை நம்ம இப்போது 2 கிளாத்தாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒன்று வந்து கப்புக்கு, இன்னொன்று வந்து அடிப்பக்கம் வந்து நம்ம வந்து அட்டை வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு பீஸு. இந்த கப்பை வந்து இப்படி தான் உள்ளே வச்சு நம்ம சுற்றியும் தையல் போட போகிறோம். இது நம்ம சுற்றி வந்து நம்ம வந்து இதுக்கு மெஷின்லலாம் தையல் போட போகிறதில்ல, கையில் தான் தையல் போட போகிறோம். ஊசியில் ஒரு த்ரெட்டு வந்து நல்லா ஒரு 4 த்ரெட்டு சேர்த்துருக்கிற மாதிரி நல்லா மொத்தமாக கோத்துக்கோங்க. கோத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுக்கலாம். மேலே சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம இந்த நூலை பிடிச்சி இழுத்தா தையல் வந்து சுருங்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டிச் போட போகிறோம். அதாவது ஊசியை வந்து உள்ளே விட்டு வெளியில் இழுத்து, ஊசியை உள்ளே விட்டு வெளியில் வந்து அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த ஸ்டிச்சை ஓரம் ஃபுல்லாக 1/2 இன்ச்சு மேலே டிஸ்டன்ஸ் விட்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம நூலை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே சுருங்கணும். அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஊசியை வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு நீட்டாக சுருங்கும். நம்ம இப்போ இந்த விட்ட இடத்துலையே விட்டோம்னா பாருங்கள், இப்போ இழுத்தாலும் துணி வந்து இழுத்துக்கும், உள்ளேயும் போய்க்கும். இப்போ அந்த கப்பை வந்து நம்ம உள்ளே வச்சு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ கவர் பண்ணோம்னா வெளியில் வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் எந்த வித சுருக்கமும் இல்லாமல் நம்ம நல்லா நீட்டாக இழுத்து விட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே வந்து பேடு வந்து அமுங்கும் இல்லைங்களா உங்களுக்கு? அதுக்காக நம்ம வந்து அதை உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தெல்லாம் கட் பண்ணி அது உள்ளே போட்டுக்கலாம். அப்படி உங்ககிட்ட வேஸ்ட்டு கிளாத்து இல்லை, வேறு ஏதாவது ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பழைய பொம்மையில் நான் இந்த ஸ்பாஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அது என்கிட்ட இருந்ததுனால நான் அதை ஃபுல்லாக உள்ளே வந்து இன்றைக்கி வந்து திணிச்சு விட போகிறேன். உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் நல்லா எவ்வளோக்கு மொத்தமாக இருந்தால் அந்த பில்லோ வந்து நமக்கு வந்து பஃப்னு இருக்கும் உங்களுக்கு. அதாவது அமுங்காமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக திணிச்சு விட்டுட்டு அந்த இதை அப்படியே கவர் பண்ணி இப்போ அந்த நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே சுருங்கிக்கும். உங்களுக்கு வெளிப்பக்கமும் எந்த வித இதுவும் இல்லாமல் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு சுருக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஊசியை வந்து நூல் போட்டு நல்லா கோர்த்துட்டு நல்லா நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாது. பின்னாடியெல்லாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக உங்களுக்கு சுற்றி விட்டு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் டைட்டாக இருக்கும். இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் இப்படி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதுதான் பில்லோ.
இந்த பில்லோக்கு வந்து நம்ம இப்போ வந்து அடிப்பக்கம் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடிப்பக்கம் எப்படின்னா, அதே ஷேப்பில் நம்ம வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த பேடு சைஸுக்கே அட்டையில் வந்து ரவுண்ட் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து அந்த பேடு வந்து நம்ம இப்போ ரவுண்ட் ஷேப்பு ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் பார்த்தீங்களா கிளாத்தில், அந்த சைஸுக்கு இந்த அளவு அட்டை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அட்டை கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அதே மாதிரியே இதையும் சுற்றிலே 1/2 இன்ச்சு விட்டு அதே மாதிரி சுருக்கு தையல் தான் போட போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரியே போட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு இப்போ அந்த அட்டையை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டு லைட்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அப்படியே அந்த அட்டையை வந்து உள்ளே வச்சு இப்படி நீட்டாக இப்படி சுருக்கு போடுற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பில்லோ, அதையும் இதையும் வந்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நம்ம தையல் போட போகிறோம். அந்த பில்லோக்குள்ளே நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப நாள் அமுங்காமல் பஃப்னே இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு சுற்றியும் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு வந்துடுங்க. நாட்டெல்லாம் போட தேவையில்லை. அப்படியே ஊசியை உள்ளே விட்டு அப்படியே இழுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக சுருக்கம்லாம் இல்லாமல் இழுத்து விட்டு அப்படியே நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான நமக்கு அயனிங் பில்லோ ரெடி ஆகிடும். இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அயனிங் பில்லோ வச்சு நம்ம நீட்டாக ப்ளவுஸ் அயன் பண்ணி கொடுக்கும்போது கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. நமக்கும் ஒரு தைச்ச நீட் ஃபினிஷிங் நமக்கும் கிடைக்கும். இப்போது இதை மாதிரி ரெடி பண்ணி கடையிலேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஒரு பைசா செலவே இல்லாமல் நம்ம வீட்லேயே அழகாக தைச்சி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அயனிங் பில்லோவை வச்சு எப்படி ப்ளவுஸில் வந்து அயன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி பில்லோவை கீழே வச்சுட்டு நம்ம அந்த கப் ஷேப்பை தைச்ச ப்ளவுஸோட கப் ஷேப்பை வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டு நல்லா அந்த பாலோட சென்டரில் வரா மாதிரி, அந்த பில்லோவோட சென்டரில் வரா மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை வந்து அயன் கொடுத்துக்கலாம். நம்ம இப்படி நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சி விட்டோம்னா சூப்பரான கப் ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அந்த பில்லோவை எடுத்தாலுமே கப் ஷேப் வந்து நல்லா அந்த ஷேப் எடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.